மட்கா கிங்னு ஒரு சீரீஸ் பார்த்தேன். இந்த சீரீஸை வந்து நாகராஜ் மஞ்சுளே வந்து இயக்கியிருக்காரு. ஃபன்ட்ரிலாம் பண்ணார் இல்லையா, அவர் இயக்கியிருக்காரு. ஸோ அந்த எதிர்பார்ப்போட பார்த்தேன். மட்கா கிங் 60களில் ஆரம்பிச்சு கராச்சியிலேருந்து பிரிஞ்ச போது பாம்பேக்கு வந்து செட்டில் ஆன ஒரு மனிதர். ரொம்ப நேர்மையான மனிதராக வந்து இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து அந்த நேர்மையை வைத்து அவர் வந்து அவர் வந்து ஒரு பெரிய சூதாடிய கேம்பிளிங் ஆரம்பிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகுது. அப்படி சுச்சுவேஷன் ஆனதுக்கு அப்புறம் அவர் எப்படி அதுல நேர்மையா இருக்காருன்ற ஒரு விஷயத்த வச்சிருக்காரு. அந்த கதையில ஒரு 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 திடீர்னு ஒருத்தர் வந்து கேம்பிளர் ஆகி மிகப்பெரிய பணக்காரன் ஆகி அந்த பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் வந்து அதற்கு பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், அவருக்கு வரக்கூடிய இன்னொரு ரிலேஷன்ஷிப்பு, சொந்த தம்பி துரோகம் பண்றது, கூட இந்த நட்புகளை வந்து இவர் கவனிக்காம போனதுனால வரக்கூடிய விஷயம், இப்படி எல்லா டெம்ப்ளேட்டுகள் இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே இந்த சீரீஸ்ல இருக்கான்னு கேட்டா நிச்சயமா அதெல்லாம் அந்தந்த ஆர்டர்ல அந்தந்த சீன் ஆர்டர்ல இருக்கு. இதுல மட்கா கிங்கா நடித்த விஜயவர்மாவுடைய நடிப்பு வந்து மிக சிறப்பா இருந்துச்சு. ஏன்னா அந்த கேரக்டரை கேரி பண்ண விதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதை தவிர பாத்தீங்கன்னா ஆங்காங்கே வரக்கூடிய ஒரு சில நல்ல காட்சிகள் இருக்கு. சில நல்ல காட்சிகள் இருக்கு. நடிப்பினால் அந்த காட்சிகள் வந்து மிக இல்லாம இருக்கு முதல்ல. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி பத்தி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு. 60கள் 67 68 69 70 இந்த பீரியடுகள்லாம் ரீக்ரியேட் பண்றதுக்கான செட்டுகள், கார்கள் இதெல்லாம் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்காங்க. இந்த மெனக்கெட்டது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதை தாண்டி இந்த சீரீஸ் வந்து போர் அடிக்கிற சீரீஸ் கேட்டா இல்ல. இது மாதிரி சீரீஸ் நீங்க பாக்கணும்னா நீங்க இந்த அந்த பீரியடோட அந்த அந்த மட்கா கிங் எப்படி வந்து அந்த கேம்பிள் ஆரம்பிச்சாரு, நம்பர் லாட்டரின்ற விஷயமா இருக்கும். அது காட்டன் இண்டஸ்ட்ரிக்கு பின்னாடி இந்த ஒரு கேம்பிளிங் பின்னாடி இந்த விஷயத்த வச்சு இவர் எப்படி ஸ்மார்ட்டா இருந்தாரு, அந்த விஷயத்துல எப்படி அவருக்கு எவ்வளவு பெரிய ப்ரெஷர் வந்தாலும் நேர்மை தவறாம அந்த விஷயத்த நடத்தினார்ன்றதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்கு. இதற்கு முன்னாடி இதை விட சிறந்த சீரீஸ்கள்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த சீரீஸ் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். இல்லைன்னா இது ஒரு சாதாரண சீரீஸ் தான். இது அமேசான் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.